டு அவர் தமிழ் சேனல் என்றும் என்றென்றும். இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பயத்தங்கஞ்சி, பாரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் போட்ட பயத்தங்கஞ்சி. இது ரொம்ப நம்ம அம்மா காலங்கள்லாம் அடிக்கடி செஞ்சுருப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளுமையான விஷயம். அண்டு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உடம்புக்கும் நல்லது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியமான பயத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பயத்தங்கஞ்சிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பச்சரிசி இல்லைன்னா பச்சை குருணையை கூட எடுத்துக்கலாம். குருணை நொய்யின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். நான் இங்கே குருணையை எடுத்துட்டுருக்கேன். பச்சரிசி, நொய், பயத்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு, தேங்காய் பால், இது மட்டும்தான் தேவை. அண்ட் உப்பு, அஃப்கோர்ஸ் இதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ பயத்தங்கஞ்சிக்கு அரிசி 1 கப் எடுத்துட்டோன்னா பயத்தம்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கணும். 1 கப் பச்சரிசி நொய்யோ இல்லை பச்சரிசிக்கு 3/4 கப்பு பயத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம், அண்டு ஒரு 5, 6 இல்லை 7 இது வரைக்கும் போடலாம். பூண்டு நிறைய வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். 5லேருந்து 7 பூண்டு பல் போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருகி எடுத்து பால் புழிஞ்சு 3 பால் புழிஞ்சு தேங்காய் பால் யூஸ் பண்ணணும். இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம தேங்காய் பால் பாயசம் வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இது பயத்தங்கஞ்சி எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ இந்த அரிசி, பருப்பு, வெந்தயம், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், 1:3 மெஷர், 1:3 ஆர் 1:3.5 வச்சுக்கலாம். 1:3.5 மெஷரில் தண்ணி வச்சு நல்லா மேஷ் குக்கிங், எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி குக்கர் விசில் ஒரு 2-3 விசில் போட்டு நம்ம செஞ்சுருவோம். அதை இப்போது நான் இதை இதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். அப்படி குக்கர் விசில் வந்த உடனே இப்படி இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்னா சால்ட்டும் சேர்த்து போட்டுடுறோம். இதை நம்ம நல்லா மசிச்சுக்க வேண்டியது. இதை இப்போ நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த தேங்காய் பால் வயத்து புண்ணு, வாய் புண்ணு, இது எல்லாத்துக்கும் நல்ல க்யூர். உடம்பு ஹீட் ஆகி எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னா உடம்பு ஹீட் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த ஹீட்டுக்கு, உடம்பு ஹீட்டுக்கும் இது நல்ல குளுமை. அதனால் வயிறும் நல்ல ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது வெளியில் ரொம்ப தூரம் மீட்டிங்கோ இல்லை பசங்க எக்ஸாமுக்கு போகிறாங்கன்னா இதை கொடுக்கலாம். வயிறு ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சு. வெந்தயமும் பூண்டும் இருக்கிறதுனால இன்னும் டைஜஷனும் நல்லா ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் அடிக்கடி அப்பியர் ஆகும். அடிக்கடி உட்காந்துரும். அது அந்த அளவுக்கு ருசியான, யூஸ்ஃபுல்லான, ஆரோக்கியமான ஒரு டிஃபன், காலம்பரை டிஃபன். செய்யறதுக்கு மேக்ஸிமம் 15-20 நிமிஷம் தான் ஆகும். இந்த பக்கம் குக்கரை வச்சிங்களா, அந்த பக்கம் தேங்காய் பாலில் எடுத்திங்களா, ரெண்டும் சேர்த்து மேஷ் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி. பிரிட்டிஷ்காரங்க இதை தான் பாரிட்ஜுன்னு சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் இந்த பாரிட்ஜ் எப்போவுமே இருக்கும்னு நம்ம கேள்விப்படுவோம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ரெகுலரான வீடியோ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களோட வீடியோக்களை நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.